லேட்டஸ்ட்டாக நிசா அக்கா வீடியோ வந்து நான் தப்பு பண்ண மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிசா அக்கா அவங்க அஃபீஷியல் ஐடியில் இருந்து திவாகர் தப்பு பண்ணனா அப்படின்னு சொல்லவும் கிடையாது. ஓகேங்களா? மாக்காப்பா 15 வருஷம் பழக்கம். ஓகேங்களா? திவாகரா மாக்காப்பான்னா மாக்காப்பா தான் அவங்களுக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோவில் திவாகர் நடந்த விதம் தப்பு அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே ஃபோன் காலில் இல்லை நான் விளக்கியோட தான் போனேன், திவாகருக்கு இன்னொருத்தவங்களுக்கு தான் சண்டை, நான் விளக்கியோட தான் போனேன், நான் வந்து திவாகர் மேலே கை போட்டதை தப்பாக எடுத்துக்கல அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ நிசாக்காவோட பேச்சே தெளிவு கிடையாது. அவங்க அஃபீஷியல் ஐடியில் இருந்து ஒரு அஃபீஷியல் ஐடிக்கு நிசாக்காவோட அஃபீஷியல் ஐடியில இருந்து சொல்லியிருக்காங்க, திவாகருக்கும் வினோத்தனாவுக்கு தான் சண்டை, என் பேரை ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னு நிசாக்கா அஃபீஷியல் ஐடியிலேருந்தே அதை என்னோட ஐடியில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு இடத்துல திவாகர் நடந்த விதம் தப்பு, ஒரு இடத்துல கை போட்டான், ஒரு இடத்துல நான் அதை தப்பாக எடுத்துக்கல. ஓகேங்களா? இன்னொரு இடத்துல வினோத்துக்கும் திவாகருக்கு தான் சண்டை, நிசாக்காவோட நிலையில்லாத ஒரு கூற்று. ஸோ மாக்காப்பா சாரை காப்பாற்ற விரும்புகிறாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம். அப்புறம் குக் வித் கோமாளி செட்லேருந்து மஞ்சுநாத், அவர் யாருன்னே தெரியாது, அன்னைக்கு தான் நான் முதல் டைமை பார்த்தேன். அவர் சொல்லியிருக்காரு திவாகர் மேலே தாங்க தப்பு. அதே மாதிரி திவாகர் மேலே வந்து பேப்பரை எடுத்து மாக்காப்பா எரிஞ்சாராம். மாக்காப்பா வந்து நான் எதை எடுத்து எரியவே இல்லை அப்படின்னாரு. ஓகேங்களா? இவங்க வந்து பேப்பரை வச்சு எரிஞ்சோம்ன்றாங்க. ஸோ இவங்களோட கூற்று ஒன்று, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்காங்க ஒரு பேசிக் சைக்காலஜி. இதே நிசாக்கா மேலே சத்யா ஹார்ட்வேர்ஸ் அவங்க நடத்தின ப்ரோக்ராமில் நான் இது எங்கள் அக்கா அப்படின்னு ரொம்ப தூரமாக நாகரிகமாக தான் நான் மேலே கை போட்டேன், அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்களும் தம்பி கலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வருத்தி நீங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, இன்னும் நிறைய மேடைகளை வர வாழ்த்துக்கள்னு சத்யா ஹார்ட்வேரில் அவங்களே சொல்லி அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி அக்கா தம்பின்ற பழக்கம் இதே நிசா அக்கா என்னையே உருவ கேள்வி பண்ணியிருக்காங்க, போடா வாடான்னு பேசியிருக்காங்க. என்னதான் வயசில் சின்ன பையனா இருந்தாலும் ஓகேங்களா, நான் ஒரு டாக்டருக்கு படித்தவனா சாதாரணமாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ ஒரு டாக்டரை டேய் வாடா போடா அப்படிலாம் பேச முடியுமா? என்ன வந்து நிறைய உருவ கேள்வியும் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோவுக்காக ஜாலியாக எடுத்துக்கிறோம். குக் வித் கோமாளியில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியாக யாரையும் தப்பான எண்ணத்தோட மேலே கை போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்லியாக அக்கான்னு போட்டதை மாக்காபாவை காப்பாற்றுறதுக்காக இது சித்தரிக்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் சைக்காலஜி. தப்பு பண்ணவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான். நானே காலேஜில் படிக்கிறப்ப பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தவர் பஸ்ஸில் ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவர், இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடித்து அவரை கீழே இறக்கி விட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் நடந்துச்சு. அந்த தப்பு பண்ணவர் அவர் விஷயம் போயிட்டாரு. ஓகேங்களா? நான் நிசாக்காவே அவங்களோட ஃபோனில் பேசின ஆடியோ ஆதாரம், ஓகேங்களா, என்ன இன்டர்வியூ பண்ண அந்த சேனலில் போட்டிருக்காங்க. அந்த சேனல்லே இருக்குது. நான் அதை தப்பாக எடுத்துக்கல, மாற்றி பேசுகிறாங்க. சத்தியம் ஜெயிக்கும். ஓகேங்களா? ஸோ நிசாக்கா மேலே உள்ள மரியாதையே எனக்கு போச்சு. ஓகேங்களா? ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தவங்க மேலே அபாண்டமான பழி சுமத்துறது அந்த கடவுளுக்கே இருக்காது. ஒரு அப்பாவி பையன் ஒரு ஷோவுக்கு வந்த கொடுமைக்காக. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு நீதி வேணும். நிறைய பேர் அட்வொகேட் பொண்ணுங்களே மாப்பாக்காவும் சரி திவாகரும் சரி இவங்க பண்ண தப்புக்கு வந்து இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் பேசுகிறாங்களே, அவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பேசுகிறாங்களான்னு தெரியல. ஒரு பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஓகேங்களா அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. 5 நாளாக யோசிக்கிறாங்க. ஒருத்தவர் கொலை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் தலைமறைவாயிருவாங்க. 5ஆவது நாள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு. நான் வந்து அவங்க மேலே வச்ச அலிகேஷன் என்ன அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. வெள்ளிக்கிழமை பிரச்சனையான நைட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கே யாரும் வரல. ஓகேங்களா? சனிக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை வரல, திங்கக்கிழமை வரல. நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அவங்க என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் திருப்பி வந்து இவங்க மேலே நான் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இல்லை, முதல் நாளே சொல்லிட்டேன். அவங்க மன்னிப்பு கேட்டால் போதும் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்துச்சு. இப்போயுமே அவங்க மன்னிப்பு கேட்கவும் வேணாங்க. அந்த கடவுள் இருக்காங்க. நான் ஒவ்வொரு வருஷம் நான் மதிக்கிற தெய்வம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறேன். ஓகேங்களா? அந்த தெய்வம் நான் தப்பு பண்ணியிருந்தா நான் தண்டிக்கட்டும். ஓகேங்களா? காணா வினோத்து தான் என்னை சீண்டினார். ஓகேங்களா? ரொம்ப அசிங்கமாக பேசினார், என் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசினார். இது நிசாக்காவுக்கோ மற்ற நபர்களுக்கோ தெரியாது. ஓகேங்களா? ரொம்ப தரக்குறைவாக பேசினார். போனதுலேருந்து இரிட்டேட் பண்ணார். நான் போன உடனே என்ட்ரான உடனே ரொம்ப ஓகேங்களா பாடி ஷேமிங் பண்ணார். இது எல்லாமே காணா வினோத் மேலே உள்ள தப்பு. காணா வினோத்து எனக்கு நடந்த சண்டையில் புகழ் கூட வந்த அசிஸ்டண்ட் தான் எல்லாரையும் அடித்தார். நான் போய் நிசாக்கா நெஞ்சில் குத்துனேன்னு அந்த மஞ்சுநாத் சொல்கிறாரு. அதே நிசா அக்காவும் புகழ் கூட வந்த அசிஸ்டண்ட்டு அடித்தார், எல்லாரையும் வந்து அடித்தார். விளக்க வந்தவங்களுக்கு வந்து அடி. புகழ் கூட வந்த அசிஸ்டண்ட்டே முழு பூசணிக்காய் சோத்துல போட்டு மறைச்ச மாதிரி மறைச்சிட்டாங்க. இதுதான் செட்டில் நடந்த விஷயம். இதை பற்றி நான் இனிமேல் திருப்பி பேச விரும்பலை. நிறைய பேர் விளக்க வீடியோ கேட்கறனால தான் இந்த வீடியோவே போடுறேன். ஓகேங்களா? ஸோ மஞ்சுநாத் நான் பேப்பரை வச்சு திவாகரை பேப்பரை வச்சு தான் இருந்தார். மஞ்சுநாத் சொல்கிறாரு மாக்காப்பா இல்லை நான் எதுவுமே எரியவே இல்லை அப்படின்றாரு. நிசாக்கா ஒரு வீடியோவில் பெண்கள் கிட்ட தப்பாக நடந்தன்றாரு, இன்னொரு வீடியோவில் இல்லை நான் தப்பாக எடுத்துக்கல, நான் அறிவுரை தான் சொன்னேன், நான் வளர்க்க போனேன்றாங்க. கமெண்டில் டைப்பில் அதில் ஒன்றில் சொல்கிறாங்க. ஸோ
இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டு ஒரு போலீஸில் விசாரிக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் யார் மேலே தப்பு இருக்குன்னு. நான் நினைக்கிறேன் என்னை இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அழகான பொண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிருக்கேன். இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் ஃபோன் பண்ணி பேசினதில்ல. அப்படியே ஃபோன் பண்ணி பேசினா அஃபீஷியல் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் நிசாக்காட்ட போய் தப்பாக நடக்கணும்? என்னங்க அது கொடுமையாக இருக்குது. எவ்வளவோ பேருங்க என் கூட நடித்தவங்களா இருக்கட்டும், நிறைய அவங்க என் நம்பர் வாங்கியிருக்காங்க, நான் அவங்க நம்பர் வாங்கியிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்காங்க, சென்னை வந்த உடனே என்னோட வேலையை முடிச்சுட்டு உடனே ஓடியாந்துருவேன். யாரு கூடயும் பழக மாட்டேன், செட்டு சேர மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு அப்ராணி மேலே எப்படிங்க இவ்வளோ பெரிய பழி சுமத்தலாம்? தெய்வம் இருக்காங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கண்டிப்பாக தெய்வம் இருக்காங்க, தெய்வத்து மேலே பாரத்தை போடுறேன். இவ்வளோ பெரிய பழி சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, ஓகேங்களா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இதை பார்க்குற மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா மஞ்சுநாத் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நிசாக்கா ஒரு வீடியோவுக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட பேச்சு, மாக்காப்பாவோட பேச்சு 5 நாள் ஆஜராகாதது. எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க நம்மளை பற்றி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு கொடுக்கறது சகஜம் தான். இதை நிறைய யூடியூப் சேனல்கள் அவங்களோட வியூஸுக்காக வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, உண்மையிலேயே அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தெய்வத்திற்கு தான் ஒப்படைக்கிறேன். இதில் வந்து சட்டப்பூர்வமாக யார் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. பணம் பத்தும் செய்யும், பணம் எல்லா பக்கமும் பாயும். நான் மனசார எந்த தப்பும் பண்ணலை. அது நிசாக்காவுக்கே தெரியும். எனக்கும் கானாமணத்துக்கு தான் சண்டை. இதில் ஜாதியை வேற வெப்பனாக எடுக்கிறாங்க. நான் எந்த ஜாதி சங்கத்தோட மீட்டிங் போயிருக்கேன், ஜாதி சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு போடுறேன், என்ன ஏன் அப்படி சொல்லணும்? ஓகேங்களா? ஒருத்தவங்க மேலே ஈஸியாக ஆக்சுவலாக ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன், காதல் திருமணம். அந்த இன்டர்வியூவில் வந்து என்னை கொஸ்டின் கேட்டாங்க, நான் பேசியிருந்தேன், ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாதிரி அவங்க, ஓகேங்களா, இவர் வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக இருக்காரான்னு சும்மா கொஸ்டின் மார்க் தான் போட்டாங்க தம்ப்லைனில். யூடியூப் சேனல் பண்ணுற தப்புனால ஒருத்தவங்களோட லைஃபே கெடுது, ஓகேங்களா? ஸோ கானா வினோத் என்னோட தனி மனித வாழ்க்கையை பற்றி ரொம்ப தப்பாக என்னை கிண்டல் பண்ணார். அதுக்கு தான் நான் கானா வினோத்தோட சண்டை போட்டேன். இதுக்கு இடையில புகழ் வந்தார், அதுக்கப்புறம் மாக்காப்பா வந்தார். இதுதான் நடந்த பிரச்சனை, ஓகேங்களா? நிசாக்கா விளக்க தான் வந்தாங்க. நிசாக்காவுக்காக நான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கிறோம், ஓகேங்களா? அந்த ஸ்பாட் நடந்ததில், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதுதான் நடந்த உண்மை. இதில் வந்து கலைவாணன் சாராவது டீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்றது உண்மையை சொன்னார். ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறியா, நான் தப்பு பண்ணால் நான் ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறேன், ஓகேங்களா? அந்த ஐயப்பன் சாட்சியாக சொல்ல வரேன். நான் தப்பு பண்ணியிருந்தா, நான் நிசாக்காட்ட தப்பு பண்ணியிருந்தா அந்த ஐயப்பனே என்னை தண்டிக்கணும், ஓகேங்களா? நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. நிசாக்காட்ட எந்த தப்பானோட எண்ணத்துலையும் கைப்படவே கிடையாது. சத்யா ஹார்ட்வேர்ஸ்லேயே எங்கள் அக்கா தான் சொன்னேன், இதே நிசாக்கா என்னையை உருவ கேலி பண்ணாங்க. என்ன காரணம்? தம்பி பழகியிருக்கோம். இதே நிசாக்கா நீ ரொம்ப நல்ல பையன், அது இது இதில் என்கிட்ட கேட்டு இன்டர்வியூ வாங்கிட்டு போனாங்கங்க. என்னதுக்கு நிசாக்கா என்ட்ரி கொடுக்கணும்? நான் எதுக்கு அவங்க சேனலுக்கு நான் ஃப்ரீயாக என்ட்ரி கொடுக்கணும்? இதே நிசாக்கா இது எது ஷூட்டிங்கில் நீ ரொம்ப நல்ல பையன் திவாகர். என்ன ரீசனா, அதில் நடிக்கிறப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுவேன். ஈவன் பார்வதி மதுரைக்கு வந்தப்போ கூட நான் டிஸ்டன்ஸாக தள்ளி உட்காரேன். ஏன்னா தள்ளி உட்கார, பக்கத்தில் உட்காரேன்னு சொல்லி இந்த தங்கச்சி பார்வதி என் மேலே கைப்படுது. எனக்கு தெரியும் பிக் பாஸில் இருக்கிற பெண்கள் பிக் பாஸ் முடிச்சு வெளியில் வந்தது யார்கிட்டையுமே நான் ஃபோன் பேச மாட்டேன். அப்படியே ஃபோன் பேசினா ஏதாவது அஃபீஷியல் மேட்டர் கன்வே பண்ணிவிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிடுவேங்க. யார்கிட்டையும் நான் பேசவே மாட்டேன். எவ்வளவோ அழகான பெண்கள் என் கூட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நான் தப்பாக நடந்துக்கிறேன். நிசாக்காட்ட போய் ஏன்னா தப்பாக நடக்கணும்? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஓடிக்கிட்டு இருக்கப்ப நான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன், ஒவ்வொரு ஜட்ஜுக்கிட்ட போய் பேசுகிறேன், ஒவ்வொரு கண்டஸ்டர்கிட்டையும் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நிசாக்காட்ட போய் எல்லாமே மாற்றி சொல்கிறாங்க. மனசாட்சின்னு இருக்கு. ஸோ மக்களுக்கு நான் உண்மையை சொல்லிட்டேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். நான் வந்து இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன். இது வந்து பொதுமக்களுக்கு உண்டான விளக்கம். நன்றி மக்களே.